அப்படின்னு ஔவையார்கிட்ட கேட்குறாங்க. ஔவையார் இங்கே இருக்கிற மரம்லாம் எதுவுமே நல்ல மரம் இல்லை, நான் உனக்கு நல்ல மரத்தை காட்டுறவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சபை நடுவில் ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு ஓலை, அந்த காலத்தில் ஓலை, அந்த ஓலையை கொடுத்து இதை படிக்க சொல்கிறாங்க. அவன் வாங்கி அதை திருப்பி பார்க்குறான், அவனால் படிக்க முடியும். ஏன்னா அவனுக்கு கல்வி அறிவு இல்லை. கேட்டையே நல்ல மரம் எதுன்னு, இவன் தான் நல்ல மரம். அதாவது சபை நடுவே நீட்டோலை வாசியாது நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம், நல்ல மரம் அவன் தான். சரி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன சொல்றாரு? நூலை படி, சங்க தமிழ் நூலை படி, முறைப்படி சங்க தமிழ் நூலை படி. அப்படி நீ படிக்காது போனால் நீ வாழ்க்கையில் உயர்வது எப்படி? கேட்கிறாரு. காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு எல்லா நேரமும் பொருள் புரியும்படி நூலை படி. பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. பெண்களை பார்த்து இன்னொன்று சொல்றாரு. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், வறண்ட நிலம், தரிசு நிலம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளையலாம். அவரே தான் சொல்லிக்கிறார். ஜான் மில்டன் ஒரு வெளிநாட்டு அறிஞர், உயர்ந்த நூல் உத்தமர் ஒருவரின் குருதிக்கு சமம், அவனுடைய ரத்தத்துக்கு சமம். நம்ம எல்லாருமே எடுத்து ஆளுகின்ற பாரதியார் பாட்டில் கூட அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவிலும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்து. நீ எத்தனை கொடுத்தாலும் அவனுக்கு கல்விங்கிற ஒன்றை கொடுக்கும்போது நீ செஞ்ச இத்தனையிலே உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை விட அதிக புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஐயன் வள்ளுவர் மட்டும் தலைச்சவரா? 40வது அதிகாரத்தில் 10 குறள் ஐயா சொன்னார். கல்லாமைன்னு இன்னொரு 10ஐயும் போட்டிருக்கிறாரு. நான் இங்கே அதிகாரம் கல்வியை பற்றி சொன்னதை மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நின்று இந்த பஸ் எங்கே போகுதுன்னு ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறான். அவர் அதை படிச்சுட்டு சொல்கிறாரு, இவன் பேசாமல் இருக்கு. சரி அப்படின்னா இன்னொரு பஸ், இந்த பஸ் எதில் இந்த பஸ். அப்போ கேட்குறாங்க, அப்பா இத்தனை பேர்த்துக்கிட்ட நீ கேட்டுக்கிறியே, நீயே தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா, எனக்கு படிப்பு இல்லைங்க அப்படின்னா. கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அது எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸுன்னு கூட தெரியாத மாதிரி ஒரு மனிதனாக நீ இருக்கிறேன்னா உனக்கு 2 கண் இருந்து நீ குருட சொல்லிக்க. இன்னும் தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. உனக்குள்ள இருக்கக்கூடிய திறமையினுடைய அளவுகோல் என்பது உன்னால் நிர்ணயிக்க முடியாது. ஏனென்றால் நீ படிக்க படிக்க உன்னுடைய அறிவு ஊறிக்கொண்டே இருக்கும். கல்விக்கு ஒரு எல்லை கிடையாது. சரி, கல்லாதவர் இந்த நாட்டில் மேன்மை அடையவில்லையா, உயர்நிலை அடையவில்லையா? அடைந்தார். உதாரணம் யாருக்கும் சரி, படிக்காத மேலை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் படிக்கல, ஆனா அவர் ஒரு உயர்நிலையை அடைந்தார், முழுக்க முழுக்க கேள்வி ஞானத்தால். அதுக்காக நான் அவங்க பக்கம் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். கேள்வி ஞானத்தால் உயர்நிலை அடைந்த அந்த காமராஜர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு? கல்வி. சாப்பாடு கொடுத்தார், மதிய உணவு சாப்பாடுக்கும் கொடுத்தார். அதுவே படிக்க வரமாட்டாங்க, ஏன் வேலைக்கு போயிட்டாங்க? ஏன்னு கேட்டா எங்களுக்கு சாப்பாடு வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு தானே, மதிய உணவு சாப்பாடு நான் போடுறேன், வா சாப்பிட்டுட்டு படி. ஆக கேள்வி அறிவால் உயர்ந்த ஒரு காமராஜரே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் இதிலிருந்தே தெரிகிறது அல்லவா கல்வி எவ்வளவு முக்கியமானது என்று. இது என்னது அடிக்கிறது? டைம் ஆகிட்டு இருக்குது. டைம் ஆகிடுச்சா? ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிச்சிருங்க. நம்ம நடப்பு இலக்கியத்திலிருந்து நடப்பு தினங்களுக்கு வருவோம். இப்போ ஒரு பேப்பரில் விளம்பரம் வருது, ஒரு வேலைக்கான விளம்பரம். அந்த விளம்பரத்தில் தகுதின்னு முதல்ல என்ன போட்டுருப்பாங்க? நடுவர் அவர்களே நீங்களே சொல்லுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதுக்கு அடுத்தது தான் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களை அனுபவ ஞானத்தினால கேள்வி ஞானத்தில். ஆனால் அது 2வது இடத்துக்கு போட்டு கல்வியை தான் முதலோட. அது அத்தனை வேண்டாங்க. ஒன்று பார்க்க போகிறோம், ஜாதகம் கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை ஜாதகம் வாங்கின உடனே கொண்டு கொடுத்தாருங்க. என்ன கேட்பாங்க? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காங்க, மாப்பிள்ளைக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்களா? அது தப்பாக போயிடும். ஆக ஐயா இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா,
நம்ம எங்கள் வசந்தவாசல் கவிமன்றத்தின் தலைவர் வழக்கறிஞர் அவர்கள் வழக்கறிஞரானது அனுபவ அறிவாளா? ஐயா நீங்களே சொல்லுவார். விடியல் படித்த ஒரு காரணத்தினால்தான் நீங்கள் வழக்கறிஞர் என்கிற ஒரு அடையாள அட்டையுடன் உங்களால் கோர்ட்டுக்கு செல்ல முடிகிறது, வாதாட முடிகிறது. அதை நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அடுத்தது அவரிடமே இன்னொரு கேள்வி. ஒரு வக்கீலிடம் குமாஸ்தாவாக பல வருடங்கள் வேலை பார்த்தவன், பல முறை பல ஆர்கியூமெண்ட்டுகளை நேரில் சென்று கோர்ட்டில் பார்த்தவன், நான் 30 வருஷமா 1000 ஆர்கியூமெண்ட் பார்த்திருக்கிறேன், எனக்கு கேள்வி ஞானம் ஜாஸ்தி, என்னை வக்கீலா சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்க முடியுமா? ஒரு டாக்டர் ஆபரேஷன் செய்யும் போது கூட நின்று ஒரு நர்ஸு கத்தி எடுத்து கொடுங்க. நான் 100 ஆபரேஷனுக்கு டாக்டர் கூட நின்று கத்தி எடுத்து கொடுத்தேன், நான் இனிமேல் டாக்டர் போட்டுக்கிட்டான் போட முடியுமா? முடியவே முடியாது. ஐயா சொல்லுங்க. ஆக இன்னும் நிறைய எழுதிட்டு வந்திருக்கு. இவர் சீக்கிரமே சொல்லிட்டாரு. என்ன பண்றது? எத்தனை பக்கம் கொடுத்த டைம் 10 நிமிஷம். இறுதியாக இவர் தட்டிட்டதுனால இறுதியாக வந்து நாகர்கோவிலை சேர்ந்த மலர்பதி என்கிற ஒரு பெண் 2012ஆம் ஆண்டு இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அந்த புத்தகத்து பேரு தூப்புக்காரி. தூப்புக்காரினா துப்புரவு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். அந்த நாவலுக்காக அவங்களுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க. இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமி கொடுத்தார்கள். அது பேட்டி எடுக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, எப்படி நீ இதை எழுதுனா, எங்க அம்மா ஒரு துப்புரவு தொழிலாளி, அவங்க கிட்ட கேட்டு அவங்களுடைய அனுபவத்தை தான் நான் புத்தகமாக எழுதி சாகித்ய அகாடமி வாங்கினேன் என்கிறார். இந்த இடத்துல அனுபவங்கள் முக்கியமாக இருந்தாலும் இந்த பெண் கல்வி அறிவு பெற்று அதை ஒரு நாவலாக எழுதி பதிவு செய்த பின்னர் தான் அவங்களுக்கு சாகித்ய அகாடமி. கல்வி அறிவுங்கிறது சாஃப்ட்வேர், அனுபவ அறிவுங்கிறது ஹார்ட்வேர். அது சாஃப்ட்வேர் எல்லாம் வேலை செய்யாது. ஆக அறிவுடைமைக்கு மிகவும் முக்கியமானது கல்வி அறிவே என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டு நாட்டாமி அவர்களிடம் எங்களுக்கு தீர்ப்பு வர வேண்டும், உங்களுக்கு தனியாக கவனிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். மகிழ்ச்சி. மறக்காமல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக செய்யணும், சொல்கிறதோடு நிறுத்தக்கூடாது, நீ செய்யணும். ஓகே, ரொம்ப அழகாக பேசி முடித்தார். தனக்கே உரித்த ஒரு நளினமான சில கதைகளை சொல்லி, கதைகள் என்று சொல்ல நடந்தது. சாகித்ய அகாடமி வாங்கின அந்த இது சாகித்ய அகாடமி தானே, அந்த விருது வாங்கினது பொறுத்துக்கொண்டு அந்த கல்வியால் தான் நிகழ்ந்தது என்று சொன்னார். கண்ணதாசன் சொல்லுவார், இளமையில் கல் இல்லாவிட்டால் முதுமையில் மண் என்று சொன்னார் கண்ணதாசன். இளமையிலே கல்ல வேண்டும், பிறகு சம்பாதிக்கிறது கேள்விக்கிறது அப்புறம். முதல்ல கல்வியை தான் ஆரம்பிக்கணும். கல்வி இல்லைன்னா அந்த கேள்வி ஞானத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. முதல்ல கல்வி இருக்கணும், அதை வச்சு தான் கேள்வி ஞானத்தில் வர முடியும். ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கு கண் தெரியாது, மனைவி ஒரு கை குழந்தை இருக்கிறது. குழந்தை பால் குடித்து கொண்டு இருக்கும் பொழுது குழந்தைக்கு விக்கி விட்டது, அழுகிறது. உடனே கணவன் கேட்கிறான், ஏன் குழந்தை அழுகிறது? பால் குடிக்கும்போது விக்கி கொண்டது, அதனால் அழுகிறது. பாலா? அது எப்படி இருக்கும்? என்னையா ரொம்ப போச்சு, வெண்மையாக இருக்கும். கண்ணே தெரியாது, அப்புறம் வெண்மை எப்படி இருக்கும்? அது கொக்கு மாதிரி வெண்மையாக இருக்கும். கொக்கு அது எப்படி இருக்கும்? கையை இப்படி வளைச்சி காட்டி இப்படி தான் கொக்கு இருக்கணும். இப்படி சொன்னால் எப்படி தெரியும்? இந்த கையை கொண்டார் இப்படி. அதை பார்த்துட்டு இவ்வளவு வளைந்த பொருள் தொண்டையிற்குள் போனால் விற்காமல் என்ன செய்யும் என்று அவன் சொல்கிறான். இது கல்வி இல்லாத கேள்வி ஞானத்தால் வந்த அபத்தம் இல்லையா? ஆக கல்வி ஞானம் தான் முதல் தேவை. ரொம்ப அழகாக பேசி முடிச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவருடைய நீ வக்கீலானதே கல்வி படித்ததுனால தான், அது எப்படி கேள்வி ஞானத்தில் வக்கீலானீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக வேண்டி அருமையான பேச்சுக்காரர், தெளிவாக தெளிந்த நீரோட மாதிரி நிறுத்து நிதானமாக புரியக்கூடிய, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஆர்வமாக கேட்கக்கூடிய அந்த பேச்சு திறமை வாய்ந்த வழக்கறிஞர் சண்முகம் அவர்கள் இப்பொழுது அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது கேள்வியே என்ற வார்த்தை இங்கே வழங்கியிருக்கிறார். வாங்க ஐயா, வாங்க. வேண்டாம். அறிவான் அகத்தே பார்ப்பசு ஐந்துண்டு, அறிவான் அறிந்திலன் தெரிவான் தெரிந்திலன், அறிவான் அறிந்திடின் பார்ப்பசு ஐந்தும் பாழாய்ச் சொரியுமே.
இன்றைய பட்டிமன்றத்தில் தொல்காப்பியர் பேரவை என்றும் தமிழ்ச் சங்கமம் என்றும் அழைக்கப்படும் இந்த பேரவையின் வசந்த வாசல் சார்பாக பட்டிமன்ற வாய்ப்பினை நல்கிய பேரவை தலைவர்கள் அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள், மகிழ்ச்சிகள். அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது என்னுடைய அணி சொல்வது கேள்வி. கேள்வின்னு என்ன? ஹியரிங்ஸ். கேள்விங்கிறதுல நீங்கள் இங்கிலீஷில் டைவர்ட் பண்ணி பாருங்கள், வேறொரு மொழியில் கேட்டு பாருங்கள், என்ன ஸ்பெல்லிங் வரும்? ஹியரிங் வேறு, கேள்வியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நோ, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சார். நீங்கள் இதில் போகிறீங்க இல்லையா, மெசேஜ் அனுப்புகிறீங்க, தமிழ் அப்படியே இங்கிலீஷில் பண்ணுறீங்களா? நான் வரட்டுமா? NA VARA வரட்டுமா சொல்கிற மாதிரி கேள்விக்கு மட்டும் போடுங்க. என்ன ஸ்பெல்லிங் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஆன்சர் சொல்லிடுங்க, நான் கடைசியில் சொல்கிறேன். கேள்வியே என்று சொல்லக்கூடிய ஹியரிங்ஸ். ஒருத்தர் கல்வியை வாய்ப்பாட்டிலேயோ அல்லது ஏட்டு சுரைக்காயிலையோ படிச்சுட்டு பெரிய ஞானியோ தீர்க்கதரிசி மாதிரி பேசிட முடியாது. அவனுக்குன்னு ஒரு சிறந்த ஞானம், அவனுக்குன்னு ஒரு சிறந்த அறிவு புத்தக கேணியில் இருந்து தான் தேடி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கை எனும் கேணி ஊற்றில் இருப்பவனுக்குத்தான் தெரியும். உள்ளத்தில் இருப்பது அறிவே தவிர உதட்டில் வருவது அறிவல்ல. சரியா சொல்ல போனால் பழிப்புரை, வெறுப்புரை அல்லது எனக்கு பிடிக்காதவையே பேசினாலும் ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், அதையெல்லாம் ஆற்றுப்படுத்தியும் உள்ளுக்குள்ளே அடக்கி கொண்டு விட்டால்தான் அந்த தேசத்து மக்கள் அவனுடைய நிழலில் இருப்பார்கள். இது வள்ளுவம் சொல்லுவது. எந்த குறளில்? செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவியை கீழ் தங்கும் உலகு. ஒரு மன்னனுக்கு வள்ளுவன் சொன்னது. மன்னனுக்கு அவன் சொல்ல வள்ளுவன், நீ நிறைய புஸ்தகம் வர்றா, மக்கள் பூர்வம் பின்னாடி இருப்பான், நிறைய புஸ்தகம் படி, லைப்ரரிக்குள்ளே உட்கார்ந்துரு, மக்களுக்கு நீ சோறு போட்டுருவ. நீ பெரிய கன்னி மாறா, லைப்ரரிக்குள்ளே இரு, அங்கே ரூம் போட்டு தங்கிக்க, மக்கள் உனக்கு ஓட்டு பட்டுருவான். ஓகே, கிடைச்சிருமா? அதை சொல்லவன் பொறுத்தாளனும் ஆற்றுப்படுத்துதல், இதில் எல்லாம் எது வரும்னா, முதல்ல யார் எது சொன்னாலும் கேள். அது நல்லவையாக இருந்தாலும் சரி, கெட்டவையாக இருந்தாலும் சரி. அதுவும் மெயினாக உங்கள்கிட்ட 1000 செல்வங்கள் இருக்கட்டும், அழகான மனைவி இருக்கட்டும், அழகான கணவன் இருக்கட்டும், அழகான குழந்தைகள் இருக்கட்டும், பையன் கலெக்டராகவே இருக்கட்டும், மேபி அம்மாவுக்கு மோடி பையன்தான், அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் செவிக்கு கிடைக்கும் உணவுகளில் சிறந்த செல்வம் எது தெரியுமா? செவி செல்வம். காதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீரம், அந்த செல்வம், கேள்வி, அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுதுதான் நீங்கள் மனிதராக பிரகாசிப்பீர்கள். ஜெகதீஷ் சந்திர போஸை பற்றி அம்மையார் அவர்களும் சொன்னாங்க, நமது தொல்காப்பியர் பேரவை இது சொன்னாங்க. அமெரிக்கா ஃபேஸ்புக்கே அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே யூஎஸ்லேருந்து பிரிட்டன்லேருந்து ஒவ்வொரு ஃபாதருக்கும் 500 ஏக்கரா பூமி தரான். அவங்களுக்கு என்ன வேலை? கண்டுபிடிச்ச இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் 500 ஏக்கரா பூமி கொடுத்து லேபர்ஸ் கொடுத்துருவாங்க, ஜெயில் பிரிசனர்ஸ் கொடுத்துருவாங்க. அவனுக்கு கூட ஹெல்ப் பண்ணணும், சோறு மட்டும் போட்டுருவானுங்க. தினமும் ஒர்க் என்ன? தோட்ட வேலை தான். சர்ச்சு ஒன்று கட்டி விட்டுருவானுங்க. காலையில் சாப்பிட்டுட்டு சாமி விட்டுட்டு வெளியே போயிடணும், போய் செடிகள் நடணும். அப்படி செடிகள் நட
ஆனால் குறிப்பிட்ட ஒரு பாகம் நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் அந்த செடி மட்டும் வேகமான வளர்ச்சியை காமிக்குது. சர்ச்சு ஃபாதர் பார்க்குறாரு, இது என்ன இந்த செடி மட்டும் வேகமாக வளருது, இதுக்கு காரணம் என்ன? மற்ற செடிகள்லாம் மண்ணாங்கட்டி மாதிரி மெதுவாக ஸ்லோவாக பாய்சனை சாப்பிட்ட மாதிரி மந்த புத்தியாகவே இருக்குது, ஏன் அது வேகமான வளர்றதுக்கு காரணம் என்ன? உடனே பிரிட்டனுக்கு செய்தி போகுது, நீ அந்த செடியை ஒரு பகுதிக்கு வெட்டி எங்களுக்கு அனுப்பு, நாங்கள் லேப் டெஸ்ட் பண்ணுறோம். எப்போ? 1468 1468 கப்பலில் போகுது அந்த செடி துண்டு. அங்கே போய் லேப் டெஸ்ட் பண்ணோன்னே சம் வாட்டர்ஸ் இஸ் ஆன் தட் ஒன்று அப்படிங்கிறான். சில நீர்த்துளிகள் அதன் மேல் விழுகுது அப்படின்னு. அப்புறம் தான் எப்படி அங்கே தண்ணி வந்துச்சு, மழை பெய்யலையே அப்படிங்கிறப்ப ஃபாதர் என்ன பண்ணுறான், காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த செடிக்கிட்ட போய் நின்று அந்த செடிக்கு பக்கத்தில் தண்ணி ஒழுகிட்டே போகுது. அந்த இடத்த பிடிச்சிட்டே போகிறப்ப செவுத்துக்கு அந்த பக்கம் பைப் இருக்குது. பைப்புக்கு இந்த பக்கம் பார்த்தா டெய்லி அங்கே சில ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்தவனை